எழுதி வச்சுக்கயா, பல லட்சம் வாக்குகள் வித்தியாசத்துல நான் தான் ஜெயிக்க போறேன். எப்படியா? என் முக ராசி அப்படியா? என் முகத்தை பார்த்தாலே மக்கள் மனசுல ஒரு எழுச்சி ஏற்படுது. அந்த தோடர் பாலகிருஷ்ணன் முகத்தை பார்த்தா மக்கள் மனசுல ஒரு தளர்ச்சி தான் ஏற்படுது. அதுவும் இல்லாம ஒரு 10 பரதேசி பசங்க அவன் பின்னாடியே சுத்திட்டு இருக்கானுங்க. அவனுங்க ஓட்டு தான் அந்த பாலகிருஷ்ணனுக்கு. அதுலயும் பாதி ஓட்டு செல்லாத ஓட்டான். இது எப்படி எனக்கு தெரியும்னு கேட்குறியா? யோ, நான் ஒரு அரசியல்வாதியா. எங்க என்னென்ன நடக்குதுங்கிறது எனக்கு அப்பப்போ நியூஸ் வந்துகிட்டே இருக்கீங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் பாரு, நான் எம்எல்ஏ ஆன உடனேயே புறம்போக்கு நிலைமெல்லாம் நம்ம கண்ட்ரோலில் தான். நம்ம பீரியட்லையே அதை ஒரு மாதிரி செட்டில் பண்ணிக்குவோம். ஓகே ஓகே, எம்எல்ஏ ஆன உடனே சந்திக்கிறேன். வச்சிட்டுமா? ஏண்டி, ஊரில் உள்ளவனுங்கெல்லாம் ஃபோனை போட்டு தேர்தலை பற்றி என்ன ஏதுன்னு விசாரிக்கிறானுங்க. நீ ஒரு வார்த்தை கேட்டியா? பாவம், யாரு பெத்த பிள்ளையோ தலைவா, நீ தோத்துட்டா நான் தீக்குளிப்பேன்னு ஆவேசப்படுறானுங்க. ஐயோ, என்ன நொய்யோ, அரசியல் இதெல்லாம் சாதாரணம்டி. அப்பா, உங்களுக்கு யாராவது ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமா பேசினா இதெல்லாம் தப்புன்னு அவங்களுக்கு அட்வைஸ் பண்ண மாட்டீங்களா? ஓ, எஜுகேட் பண்ண சொல்றியா? அந்த முட்டாள்தனத்தை பண்ணி எனக்கு நானே ஆப்பு வச்சுக்கணுமா? ஆளப்பாரு. அப்போ உங்களுக்காக யாரோ ஒரு அப்பாவி செத்து போறதுல உங்களுக்கு சந்தோஷம், அப்படிதானே? ஆமா, சந்தோஷம்தான். ஆனா இந்த தடவை அப்படி நடக்காது. ஏன்னா நான் தானே ஜெயிக்க போறேன். பகல் கனவு காணாதீங்க. ஏன்னா தேர்தலோட முடிவு எப்படி வேணாலும் இருக்கலாம். நான் பகல் கனவு காணல, நீ தான் தப்பு கணக்கு போடுற. இன்னைக்கு வாக்குச்சாவடி பக்கம் நீ வந்து நின்று பார்த்திருந்தேன்னா நிலவரம் என்னன்னு உனக்கு புரிஞ்சிருக்கும். ஆஸ்கார் விருது வாங்குற நடிகர்கள்லாம் தோத்து போற அளவுக்கு நடிச்சிருக்கேனே. அதுவும் அந்த பூத்துல மயக்கம் போட்டு விழுந்த மாதிரி நடிச்சிருக்கான் பாரு. மொத்த ஜனங்களும் ஒரு பரிதாப பார்வையை மேல வீசிட்டு போனாங்க. அது அத்தனையும் இந்நேரம் ஓட்டா மாறி பெட்டிக்குள்ள விழுந்திருக்கும். எதுக்காக இப்படி கேவலமா ஸ்டன் பண்றீங்க? நல்ல கேள்வி. நான் ஜெயிக்க வேணாம். நம்ம மக்களுக்கு மறதி ரொம்ப ஜாஸ்திமா. ஓட்டு போடுற கடைசி நிமிஷம் வரைக்கும் நாம ஏதாவது ஸ்டண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இல்லாட்டி கூட நம்மள மறந்துடுவாங்க. நீங்க உங்களை பெரிய புத்திசாலின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. அப்படிலாம் ஒண்ணு இல்ல. மக்களை முட்டாள்னு நல்லா புரிஞ்சு வச்சிட்டு இருக்க. நீங்க பேசுறது கேட்கும் போதே கூச்சமா இருக்கு. இப்படி ஒரு வாழ்க்கை நமக்கு தேவையா? இப்ப பேசுறதுக்கு அப்படித்தான் இருக்கும். நாளைக்கே நான் ஜெயிச்சு எம்எல்ஏ ஆன உடனே எம்எல்ஏ பொண்ணுங்கிற பெருமை கிடைக்கும்ல, அதை நினைச்சு பாரு. இது இதோட நிக்க போறது கிடையாது. நான் சட்டசபைக்கு போவேன், எவனையாவது ஒருத்தர் கவுத்து மந்திரியாவும் ஆவேன். அப்ப மந்திரி பொண்ணுன்னு இன்னும் பெருமையா இருக்குமே, அதை நினைச்சு பாரு. எனக்கு அந்த மாதிரி எந்த பெருமையும் வேண்டாம். தயவு செஞ்சு உங்க குறுக்கு புத்தி அரசியலை இதோட நிறுத்திக்கோங்க. போதும், நிறுத்து. என்னடி பொண்ணு வளர்த்து வச்சிருக்க? எதுக்கு எடுத்தாலும் எழுத்து பேசிட்டு இருக்கா? நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன், அது அவளுக்கு பொறுக்கலையா? ஜெயிச்சிருவீங்கன்ற நினைப்புல தானே இந்த குதி குதிச்சிட்டு இருக்கீங்க. அது நடக்காம போகுது பாருங்க. ஏங்க அப்படி கத்துறீங்க? நீ கொஞ்சம் வாய் மூடு. எதுக்கு அவரை ஏத்து பேசி வீணா பிரச்சனை உண்டு பண்ணிட்டு இருக்க? சும்மாரு. அம்மா, அவர் செய்யறதெல்லாம் உன் மனசுக்கு சரின்னு படுதா? இங்க சரி தப்புன்னு எதுவும் கிடையாது. வாழற வரைக்கும் சந்தோஷமா வாழணும். கிடைக்கிற வாய்ப்பை புத்திசாலித்தனமா பயன்படுத்திக்கணும். புரியுச்சா? எனக்கு எல்லாம் புரியுது. பேசாம உள்ள போ. அம்மா, நான் இப்ப என்ன பேசிட்டேன்? சொல்லி வேடியா கிட்ட வீட்டுக்குள்ள எனக்கு எதிர்கொச்சியா செயல்படுறா. ஏங்க அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லைங்க. நீ கொஞ்சம் பேசாம இருங்க. நீ உள்ள வா. வா, ஓடிட்டு போ. என் சந்தோஷமான மூடையே ஸ்பாயில் பண்ணிட்டாளுங்க. ஆதி தம்பி இருக்காருங்களா? ரிசப்ஷன்ல கேளுங்க. ரிசப்ஷன்லயா? வணக்கம்மா. ஆதி தம்பி இருக்காருங்களா? எம்டியவா கேக்குறீங்க? ஐயோ, எம்டி இல்லம்மா, முதலாளிய கேக்குறேன். என்ன விஷயமா சார பார்க்கணும்? நான் யாரு என்னன்னு தெரியாம நீ என்ன இப்படி நிக்க வச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்கியா? குடும்ப விஷயம் பேசணும். போய் நான் வந்திருக்கேன்னு சொல்லு. நானா? உங்க பேர் சொல்லுங்கம்மா. என் பேரு அலமேலு. அலமேலு, நீ போய் சொல்லி பாரு. எந்த வேலையா இருந்தாலும் தூக்கி போட்டு அப்படியே ஓடி வந்து தம்பி என் கையை பிடிச்சு கூட்டிட்டு போவாரு. என்ன நீ நிக்க வச்சு பேசிட்டு இருக்கல, உன்னை பாரு வந்த உடனே வேலையை விட்டு தூக்கிடுவாரு. இருங்க சார், ஃப்ரீயா இருக்காருன்னு. சீக்கிரம் பாரு, சீக்கிரம் பாரு. ஏய், சுமாரு சுமாரு. அந்த போன் வை. கிரி தம்பி, எப்படி இருக்கீங்க? என்ன விஷயம்? ஆதி தம்பியை பார்க்கணும். பாஸ் ரொம்ப பிஸியா இருக்காரு, நீங்க அவரை பார்க்க முடியாது. அப்பம் பரதேசியா திரியறது சொல்லலான்னு பார்த்தா விட மாட்டான் போல இருக்கே. என்ன முணுமுணுக்கிறீங்க?
இல்ல ஆதி தம்பிய பார்க்கணும். ஏன் நான் சொல்றது காதுல விழலையா? ஆ, விழுது. அப்புறம் என்ன, இன்னொரு நாளைக்கு வாங்க போங்க. இல்ல நான் இப்ப தம்பிய பார்க்கலன்னு வச்சுக்கோங்களேன், என் தலையே வெடிச்சிருமே. ஐயோ, அப்போ நீங்க உடனே கிளம்புங்க. உங்க தலை வெடிக்கிறதுனால இங்க உள்ளவங்க வேலை பாதிக்கும். ஐயோ, இந்த தம்பிக்கு எப்பவுமே தமாசுதான். இல்ல ரொம்ப சீரியஸ் தான். நீங்க கிளம்புங்க. பாஸ் நீங்க கண்டிப்பா பார்க்கவே முடியாது. என்ன சொன்னாலும் மசிய மாட்டேங்கிறானே. அபி வீட்ல ஈஸ்வர் இருக்கிறது தெரிஞ்சா ஆதி ஏதாவது குட்டி கலாட்டா பண்ணுவான். அத சொல்ல விடாம இவன் நந்தி மாதிரி குறுக்க நிக்கிறானே. என்ன திரும்பவும் முணுமுணுக்கிறீங்க? ஐயோ, ஒண்ணுமில்லப்பா. இந்த பிள்ளை ஆதி தம்பிக்கு ஃபோன் பண்ணி வெளியே கூப்பிடுறேன்னு சொல்லிச்சு. அதான் இப்ப நீயே வந்துட்டல, நீ போய் கூட்டிட்டு வா. போ போ போ. அந்த பொண்ணு தெரியாதனமா ஏதோ சொல்லிடுச்சு. நீங்க உடனே கிளம்புங்க. இல்லப்பா, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பேசணும். என்ன ஆபீஸ் விஷயமா? இல்ல குடும்ப விஷயமா பேசணும். குடும்ப விஷயம் தான் வீட்டுல போய் பேச வேண்டியதானே? அட லூசாப்பா நீனு. நான் நேரா வீட்டுக்கு தான் போனேன். அங்க காஞ்சனா இல்ல, கோயிலுக்கு போயிருக்கிறதா சொன்னாங்க. சரி, அவங்க கோயில இருந்து வர வரைக்கும் வெயிட் பண்ணி பேச வேண்டியதானே? ஐயோ, என்னப்பா நீ? இது ஆதி குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயம் தானே, அதை இங்க வச்சு கேட்க மாட்டாரா? ஓ, குடும்ப விஷயத்த பாஸ் ஆபீஸ்ல பேச விரும்ப மாட்டாரு. நீங்க உடனே கிளம்புங்க. ஏய், எல்லாத்தையும் நீயே சொன்ன எப்படி? நீ முதல்ல தம்பியை கூப்பிடு, நான் 2 வார்த்தை பேசிட்டு போறேன். உங்களுக்கு எதையும் ஒரு தடவை சொன்னா புரியாதா? பாஸ் நீங்க பார்க்க முடியாது. உடனே கிளம்புங்க. சரி, ரொம்ப தான் சிலுத்துக்கிறியே. எனக்கு தெரியும் நீ எதுக்காக என்ன துரத்துறன்னு. நான் அன்னைக்கு ஒரு நாள் உன்னை திட்டினேன்ல, அதுக்கு இப்ப பழி வாங்குறல. இருக்கட்டும். யோ, இந்த ஆதி தம்பி குடும்பம் எப்படி போனா எனக்கு என்னையா? ஏதோ நான் நல்லது பண்ணலாம்னு நினைச்சு வந்தேன். இப்ப எனக்கு என்ன வந்துச்சு? நான் போய் ஏன் வேலையை பாக்குறேன். வரட்டா? ஏன் சார் அவங்கள திட்டி அனுப்பிட்டீங்க? பாஸ் ஃப்ரீயா தானே இருக்காரு. ஏய், விஷயம் தெரியாம பேசாத. இந்த அம்மா நீ உள்ள அனுப்பிருந்த, பாஸ் உன்னதான் திட்டிருப்பாரு. உள்ள போய் பாஸ் கிட்ட ஏதாவது சொல்லி டென்ஷன் படுத்திருப்பாங்க. இன்னொரு தடவை இந்த அம்மா ஆபீஸ்க்கு வந்தா உள்ளே விடாத, புரிஞ்சுதா? அந்த அம்மா மேல இருக்கிற கோவத்துல நான் உன்னை திட்டிட்டேன். கோச்சுக்காத. சரி, ஈவினிங் தனியா காஃபி சாப்பிட போமா? போயா. சரி, இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்லிடாத. வரட்டா? தலைவரே, டிவி போடுங்க தலைவரே. 10 மணிக்கு ஓட்ட என்ன ஆரம்பிச்சிருவாங்கல்ல? இல்லையா, அதுக்கு இன்னும் நேரம் இருக்கு. இப்பவே போட்டோம்னா கருத்து கணிப்பு அது இதுன்னு போட்டு நம்ம பிபியை எகிர வச்சிருவானா. ஆமா தலைவரே. அதான். சாரதா வரேங்க. என்னங்க? இத பாரு, 1/2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை எல்லாருக்கும் டீ சப்ளை பண்ணிட்டே இரு. இவங்கெல்லாம் நமக்காக உழைச்சவங்க. என்னடி சரின்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டியா? இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் புருஷன் எம்எல்ஏ, புரியுதா? போ. ஏண்டா, நம்ம ஜெயிச்சிருவோமா? அதுல என்னப்பா சந்தேகம்? நம்ம தொகுதியில பம்பர மாதிரி சுத்தி வேலை செஞ்சிருக்கோம். கண்டிப்பா நாம தான் ஜெயிப்போம், கவலையப்படாதீங்க. திருவேங்கடம், நமக்கு சரிக்கு சரியா தோழர் கோஷ்டியும் ஃபீல்டில் இறங்கி வேலை பார்த்துருக்காங்களே. 1000 தான் இருந்தாலும் மக்கள் தலைவர் பக்கம் தான். தோழர் கோஷ்டி நீதி நியாயம்னு போன இடத்துல பேசிட்டு இருக்காப்ல. அதுவா மக்களுக்கு முக்கியம்? மக்களுக்கு அனுதாபம் வரணும். தலைவர் தான் தேர்தல் அன்னைக்கு மயங்கி விழுந்து மொத்த அனுதாபத்தையும் தாம்பக்கம் எடுத்துட்டாரு. அதானே. திருவேங்கடம், நேரமாச்சு, டிவியை கொஞ்சம் போடியா. இன்னும் 5 நிமிஷம் இருக்கேன்னு பார்த்தேன். அப்பா ஆன் பண்ணுங்கப்பா. போடு. சரி, பண்றேன். நடந்து முடிந்த தண்டலம் தொகுதி சட்டமன்ற இடைத்தேர்தல் வாக்கு எண்ணிக்கை இன்று காலை முதல் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. அந்த தொகுதியின் வேட்பாளர் தோழர் பாலகிருஷ்ணன் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட வேட்பாளர் திருவேங்கடத்தை விட 8000 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னணியில் உள்ளார். என்னையாது, மக்கள் நம்மளை கவுத்துட்டாங்களா? யோ, இப்பதானே என்னவே ஆரம்பிச்சிருக்காங்க. ஆரம்பமே அபசகுணமா இருக்கேன்ன. யோ, ஆரம்பம் அப்படித்தான் இருக்கும், முடிவு நமக்கு சாதகமா தான் இருக்கும். 8000 ஓட்டுலாம் ஒரு பெரிய வித்தியாசமாயா? அடுத்த பெட்டியை உடைக்கட்டும், நாம முன்னணிக்கு வந்துருவோம். வேட்பாளர் தோழர் பாலகிருஷ்ணன் திருவேங்கடத்தை விட 7500 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னணியில் உள்ளார். என்ன தலைவரே, அடுத்த பெட்டி உடைச்சா முன்னணிக்கு வந்துடலான்னு சொன்னீங்க?
ஆனா இன்னும் முக்கிட்டு தானே இருக்கும். சி, வாய முடியா. நானே டென்ஷன்ல இருந்துகிட்டு இருக்கேன். இப்ப போய் முக்கிட்டு இருக்கோம், முனகிட்டு இருக்கோம்னு அடுக்குமொழியில பேசிட்டு இருக்கேன். தோழரே, வெற்றி நமக்கு தான் தோழரே. தோழரே, இன்னும் 50% வாக்குகள் எண்ணப்பட வேண்டியிருக்கிறது. அதற்குள் என்ன அவசரம்? தோழர் பாலகிருஷ்ணன் திருவேங்கடத்தை விட 2500 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னணியில் உள்ளார். வெற்றி நமக்கு தான். திருவேங்கடம், நீங்க ரத்தம் சிந்தினதெல்லாம் வீழ்தானா? உங்க நடிப்பு மக்கள்கிட்ட எடுபடல என்னமோன்னு எனக்கு சந்தேகமாவே இருக்கு. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. கண்டிப்பா அப்பா தான் ஜெயிப்பார். அதுக்கான அறிகுறியே காணுமாப்பா? யோ, யாயா வயிற்றுல புளிய கரைக்கிறேன், கொஞ்சம் பேசாம இருக்கியா? இந்தாங்க தோழரே. தோழரே, ஏன் எதற்காக இனிப்பு வழங்குகிறீர்கள்? இன்னும் 20% வாக்குகள் தான் உள்ளது. நாம் வெற்றி பெறுவது உறுதி. தோழரே, செய்தியை நன்றாக கவனித்தீர்களா? சற்று முன்பு நாம் 8000 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னணியில் இருப்பதாக சொன்னார்கள். ஆமாம். ஆனால் இப்போது 2500 வாக்குகள் முன்னணியில் இருப்பதாக சொல்கிறார்கள். நமது முன்னணி வாக்கு வித்தியாசம் குறைந்திருப்பதை நீங்கள் உணரவில்லையா? என்ன தோழரே எப்படி சொல்றீங்க? தோழரே, எப்போதுமே வெற்றிக்கு மட்டுமே தயாராவது நமது வழக்கமாகிவிட்டது. அது சரியான அணுகுமுறை அல்ல. தோல்விக்கும் தயாராகி கொள்ள வேண்டும், அதுதான் முக்கியம். என்னையா சாமியார் மாதிரி பேசுற? இல்லை அம்மா, சாமியார்கள் சில நேரங்களில் நம்மை போல் பேசி விடுகிறார்கள். அதுதான் குழப்பத்திற்கு காரணமாகிறது. வேட்பாளர் திருவேங்கடம் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட தோழர் பாலகிருஷ்ணனை விட 1500 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னணியில் உள்ளார். முன்னணியில வந்துட்டோம்ல, இனிமே நமக்கு ஏறுமுகம் தான். அப்பவே சொன்னோம்ல. இந்த மாதிரி திருவேங்கடம், இன்னும் வாக்கு எண்ணி முடிக்கல. கடைசி நிமிஷத்துல என்ன வேணாலும் நடக்கலாம். யோ யோ யோ, உன் நாரவாயை கழுவிட்டு வாயா. ஆரம்பத்துல இருந்தே அவசரமாவே பேசிட்டு இருக்கான். தோழர் பாலகிருஷ்ணன் வேட்பாளர் திருவேங்கடத்தை விட 750 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னணியில் உள்ளார். திருவேங்கடம், நான் தான் அப்பவே யோ, சொன்னேன். வேட்பாளர் திருவேங்கடம் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட தோழர் பாலகிருஷ்ணனை விட 3500 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னணியில் உள்ளார். தோழர் பாலகிருஷ்ணன் திருவேங்கடத்தை விட 1200 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னணியில் உள்ளார். என்னையா இது, ஏறுது இறங்குது, மனுஷனை டென்ஷன் படுத்துறானுங்க. இறுதி நிலவரப்படி வேட்பாளர் திருவேங்கடம் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட தோழர் பாலகிருஷ்ணனை விட 5640 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றுள்ளார். ஜெயிச்சிட்டயா? தலைவர் திருவேங்கடம், எம்எல்ஏ திருவேங்கடம், எம்எல்ஏ திருவேங்கடம். என்னமோ சொன்னியே பாத்தியா, உன் புருஷன் கடைசியில ஜெயிச்சிட்டான். என்னம்மா சுமதி, நான் ஜெயிக்க மாட்டேன்னு சொன்னியே, பாத்தில எப்படி ஜெயிச்சேன். நீ வேண்டான்னு சொன்னாலும் மந்திரி பொண்ணுங்கிற பெருமை உன்னை தேடி வந்தே தீரும். இத பாருங்க, முதல்ல நமக்கெல்லாம் ஓட்டு போட்ட தொகுதி மக்களுக்கு இனிப்பு வழங்க ஏற்பாடு பண்ணணும். என்ன 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 கொடுக்கலாம்? அல்வாதான். ஆளுக்கு 1/2 கிலோ நம்மளால கொடுக்க முடியாது. அதனால 50 கிராம் கொடுக்க ஏற்பாடு பண்ணுங்க. ஏற்பாடு பண்ணிடுவோம் தலைவரே. அடி அப்படியே பிச்சை எடுத்து தலைவர். எம்எல்ஏ திருவேங்கடம், எம்எல்ஏ திருவேங்கடம், எம்எல்ஏ திருவேங்கடம். போதும் போதும் போதும். இந்த கோஷங்களை எல்லாம்
வெளியில போய் போடுங்க, மக்கள் காது குளிர கேட்கட்டும். வாங்கய்யா, வாங்க. போங்க, எம்எல்ஏ போங்க. திருவேங்கடம் வாங்க. எம்எல்ஏ திருவேங்கடம் வாங்க. எம்எல்ஏ திருவேங்கடம் வாங்க. எம்எல்ஏ திருவேங்கடம் எம்எல்ஏ திருவேங்கடம் சாரதா, நிறைய விஐபிஸ் நம்மளை தேடி வருவாங்க. ஏதாவது ஸ்பெஷலா ஏற்பாடு பண்ணு. போ. சரிங்க. எம்எல்ஏ திருவேங்கடம். அடுத்தது மந்திரி. இனிமே இதுக்கு வேலை கிடையாது. அம்மா, சொல்லுங்க கிருஷ்ணன் சார். நியூஸ் கேட்டிங்களா? என்ன நியூஸ்? எலெக்ஷன் நியூஸ்மா. இன்னைக்கு வாக்கு எண்ணிக்கை நடக்குது இல்ல? நடக்குது என்ன, நடந்து முடிஞ்சிடுச்சு. எலெக்ஷன்ல ஜெயிச்சது உங்க சித்தப்பா திருவேங்கடம் தான். சுமார் 6000 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்காருமா. ஐயோ பாவம் அந்த தோழர். நல்ல கேண்டிடேட் ஆச்சு அவரு. நல்ல கேண்டிடேட் தான். அதை யார் பாக்குறாங்கம்மா? மக்கள் கவர்ச்சியா இருக்கிறவங்கள தான் நம்புறாங்க. இதை சொல்லத்தான் இங்க வந்தீங்களா? இல்லம்மா, இந்த ஃபைலை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். இந்தாங்கம்மா. வேலையை போய் பாருங்க, போங்க. பாவம் தோழர்.